வணக்கம் நேயர்களே! நமது சேனல்ல இப்போ புதிதாக புகழ்பெற்ற ஆலயங்கள் மற்றும் இடங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். அதுல முதலாவதாக பார்க்கிறது வந்து திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய அம்மன். இந்த அம்மன் இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா, நம்ம மூலஸ்தானத்த எடுக்க முடியாது. வாங்க இப்போ நம்ம கோயில பற்றி பார்க்கலாம். இந்த அம்மன் வந்து 10 காளி அவதாரங்கள்ல முதன்மையான காளி ஆவாள். இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம், திருத்தணி வட்டம், திருவாலங்காடு கிராமம். இந்த கோவிலுக்கான ரயில் தடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டரு, திருவள்ளூர்லேருந்து 15 கிலோமீட்டரு, அரக்கோணத்திலிருந்து 10 கிலோமீட்டரு, திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவிலுக்கு வந்துடலாம். இப்போ இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெண் பக்தைக்காக பார்வதியுடைய அவதாரத்திலிருந்து காளி முதல் இந்த உலகத்திற்கு வந்ததாக புராணங்கள் சொல்லுது. இந்த திரு ஆலங்காட்டுல இந்த ஆலம் காடுனா ஆலம் மரம் நிறைந்த காடு இது. இதுல தன் பெண் பக்தைக்காக சும்பன் நிசும்பன் என்ற அசுரர்களை வந்து அம்மன் வந்து வதம் செய்கிறாங்க. வதம் செஞ்சதுல அம்மனுடைய கோபம் வந்து தணிக்கப்படவில்லை. அம்மன் கோபத்தில் அங்கேயும் இங்குமாக நடனம் ஆடுறதுனால தீப்பொறிகளாகவும் உலகம் அழிஞ்சிடுன்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் பயந்து சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் அம்மனை சாந்தப்படுத்த நடன போட்டி ஒன்றை வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. நடன போட்டியில் சிவபெருமான் ஆட, சிவபெருமானுடைய குண்டலம் கீழே விழ, அதை எடுத்து மாட்ட அம்மனுடைய சாந்தம் அடைகிறாங்க. சிவபெருமானை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட போகிறோம். காரைக்கால் அம்மையார் வந்ததுக்கும், பதஞ்சலி முனிவர் வந்து இங்கே தவம் இருந்ததும், இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது சிவபெருமானில். இப்போ அம்மன் பத்திரகாளி பார்த்தோன்னா, இந்த அம்மனை வந்து நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம்னா எல்லா விதமான சலுகைகளும், எல்லா விதமான பலன்களும் பெற முடியும். இங்கே வந்து பொய் பித்தலாட்டம், சாங்கியம் செய்கிறதுக்கெல்லாம் இங்கே செய்ய மாட்டாங்க. அம்மனை மனப்பூர்வமாக தான் வணங்கணும். நாங்கள் என்னுடைய மானசீக குருவாக இந்த பத்திரகாளி அம்மனை நாங்கள் வணங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ போடுறதுக்கு அம்மனுடைய ஆசி எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்ததுனால நாங்கள் போடுறோம். மேலும் இந்த ஆலயத்தை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். மூலஸ்தானத்தை நம்ம எடுக்க முடியாதனால அம்மனோட வெளியே மட்டும் காட்டுறோம். இந்த ஆலயம் வந்து காலையில் 7 மணிலேருந்து இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். மதியம் மூட மாட்டாங்க. இங்கே அதுதான் ஸ்பெஷல். சிவபெருமானும் கோவிலும் மூட மாட்டாங்க. 8 மணி வரையும் இருக்கும். அமைதியாக இருக்கும். இங்கே பெரிய க்ரௌடு இருக்காது. இந்த அம்மனை தரிசிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள். வெளிநாட்டர்கள் யாருன்னா வந்தீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இட்டுன்னு வந்து காமிப்போம். அம்மனுடைய தரிசனத்தை இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இதுவே கடைசியாக இருக்கும். இந்த கோவிலை பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா இன்னும் அது பெருமையாக இருக்கும். இது போல் எல்லா கோவில்களையுமே நாங்கள் வந்து இடங்களையும் புகைப்பட இடங்களையும் போடுறதா இருக்கும். எங்களை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.